பணக்கார சமையல்காரி அந்த பெண்ணை சமையல் வேலைக்கு வைத்துக் கொள்ளும்படியாக டாக்டரின் மனைவி வித்யா தான் சிபாரிசு செய்திருந்தாள். வித்யாவிற்கு அவளை எப்படி தெரியும் என தெரியவில்லை. வாசல் கதவை ஒட்டி நின்றிருந்த அந்த பெண்ணிற்கு 50 வயது இருக்கக்கூடும். ஆனால் தோற்றம் நடுத்தர வயது பெண்ணை போலவே இருந்தது. மெலிந்திருந்த போதும் கலையான முகம், நீண்ட கூந்தல், கவலை படிந்த கண்கள். அந்த பெண்ணின் கையில் துணிப்பை ஒன்றிருந்தது. உன் பேர் என்னம்மா என கேட்டேன். கோகிலம் என்றார். கோகிலாவா என மறுபடியும் கேட்டேன். இல்லை சார், கோகிலம் என அழுத்தமாக சொன்னாள். இப்படி ஒரு பெயரை முதன்முறையாக இப்போதுதான் கேட்கிறேன். எந்த ஊர் என கேட்டேன். தெற்கே சார். புள்ளக்குட்டிகள் யாரும் இல்லை. புருஷன் செத்து போயிட்டார் என்று கோகிலா கூறினாள். 2 வருஷமா தாம்பரத்தில் ஒரு வீட்டில் வேலைக்கு இருந்தேன். அவங்க இப்போது துபாய்க்கு வேலை மாறி போயிட்டாங்க என்றாள். எவ்வளோ சம்பளம் எதிர்பார்க்குற? நீங்கள் கொடுக்குறத கொடுங்க, ஆனால் தங்க இடமும் சாப்பாடும் தரணும். இதுவரை எந்த வேலைக்காரையும் என் வீட்டோடு தங்கியது இல்லை. அப்படி தங்க கொள்ளுப்படியான தனியாக அறை எதுவும் எனது வீட்டில் இல்லை. வீடு சின்னது. இதில் நீ எங்கேம்மா தங்குவ என கேட்டேன். கிச்சன்லேயே படுத்துக்குவேன். இந்த பைய வைக்க இடம் இருந்தால் போதும் என்றாள். அவள் குரலில் இருந்த துயரம் அவளது இயலாமையை துல்லியமாக வெளிப்படுத்தியது. என் மனைவியும் அவளிடம் ஏதேதோ கேள்வியில் கேட்டாள். முடிவில் அவளை சமையல் வேலைக்கு வைத்துக் கொள்வது என முடிவானது. சாப்பாடு ருசி என்பது வீட்டுக்கு ஒரு மாதிரியானது. அதுவும் பல ஆண்டுகளாக ருசித்து பழகிவிட்டால் வீட்டு ஆளின் சமையலை சாப்பிட முடியாது. என் மனைவி மிகவும் நன்றாக சமைப்பாள். ஆகவே புதிய சமையற்காரியின் சாப்பாட்டினை எப்படி சாப்பிடுவது என யோசனையாக இருந்தது. ஆனால் என் மனைவி கால் முறிவு ஏற்பட்டு படுக்கையில் கிடந்து இப்போதுதான் தேறி வருகிறாள். ஆகவே புதிதாக சமையலுக்கு ஆள் வைத்து கொள்ள வேண்டிய தேவை உருவாகியது. கோகிலம் சமைக்க துவங்கிய முதல் நாள் அவள் போட்டு கொடுத்த காஃபி, செய்து வைத்த சட்னி, சாம்பார் எதுவும் எனக்கு பிடிக்கவில்லை. என் மனைவி அவளை கோபத்தில் திட்டவே செய்தாள். மறுநாள் கோகிலம் சமைத்த போதும் முட்டைக்கோஸ் வேக வைத்த சட்டி கருகி போய்விட்டது. அடுப்பை கவனிக்காமல் என்னடி யோசனை என என் மனைவி அவளிடம் சண்டையிட்டார். இல்லம்மா, என்ன அறியாமல் ஏதோ நினைப்பு வந்துடுது. அந்த நினைப்பு வந்தவுடன் அழுகையாக வருது என்றார் கோகிலம். நீ ஒப்பார வைக்கிறதுக்கு என் வீடு தானே கிடைச்சது. கவனம் மேலே பார்க்குறதா இருந்தா இரு, இல்லை வேற வீடு பார்த்துக்க என என் மனைவி அவளை விரட்டினாள். கோகிலம் சேர முந்தானையால் அழுகையை துடித்தபடியே சரிமா என்று கறி பிடித்த சட்டியை கீழே இறக்கி வைத்தாள். கோகுலம் எப்போது சாப்பிடுவாள், எப்போது குளிப்பாள் யாருக்கும் தெரியாது. நாங்கள் எழுந்து கொள்வதற்கு முன்பாக அவள் குளித்து தயாராகி காஃபி டிகாஷனை போட்டு வைத்திருப்பாள். சமையக்கட்டின் ஓரத்தில் எதையும் விரித்து கொள்ளாமல் பெருந்தரையில் தான் படுத்துக்கொள்வாள். சமையல் வேலை இல்லாத நேரங்களில் டிவி பார்ப்பதோ அரட்டை அடிப்பதோ எதுவும் கிடையாது. அவளாகவே கடைக்கு சென்று காய்கறிகள் வாங்கி வருவாள். பைசா சுத்தமாக சில்லற மீதம் தந்து விடுவாள். சமையல் வேலைகளை தவிர்த்து வீட்டை சுத்தம் செய்வது, பூச்செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, படுக்கை விருப்புகளை சுத்தம் செய்வது, செருப்பை கழுவி துடைத்து வைப்பது என சகல காரியங்களையும் கர்ம சிரத்தையாக செய்து கொண்டிருந்தாள். 10 நாளில் அவளது சாப்பாடு எங்களுக்கு பிடித்து போக துவங்கியது. வீட்டில் நானும் என் மனைவி மட்டுமே இருந்தோம். மூத்த மகன் மும்பையில் தன் மனைவி பிள்ளைகளுடன் இருந்தான். இளைய மகள் டெல்லியில் வசித்து வந்தாள். அவர்கள் விடுமுறைக்கு வருவதோடு சரி. நான் வங்கி பணியில் ஓய்வு பெற்றவன் என்பதால் அடிக்கடி நண்பர்கள் என்னை பார்க்க வீடு வருவது உண்டு. அப்படி ஒரு முறை 4-5 நண்பர்கள் வந்திருந்த போது கோகிலம் கேரட் அல்வா செய்திருந்தாள். அப்படி ஒரு சுவையான அல்வாவை சாப்பிட்டதே இல்லை என நண்பர்கள் புகழார செய்தார்கள். அல்வா எடுத்த ஸ்பூனை வலித்து தின்றான் ஒரு நண்பன். கோகிலம் அந்த பாராட்டுகளை கேட்டு கொண்டதோடு சரி. அதை நினைத்து பெருமைப்பட்டதாகவோ சந்தோஷம் கொண்டதாகவோ தெரியவில்லை. விதவிதமான சுற்றின்றுகள், காய்கறி வகைகள், துவையல்கள், இனிப்பு வகைகள் என செய்து கொடுத்தபடியே இருந்தார். மாத சம்பளத்தை அவளிடம் தந்தபோது நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், தேவைப்படும் போது வாங்கிக் கொள்கிறேன் என்றாள். உண்மையில் அவள் வந்த 1 மாதத்தில் நானும் என் மனைவி 1 கிலோ எடை அதிகமாக இருந்தோம். கோகிலம் என் மனைவி தங்கையைப் போலவே ஆகியிருந்தாள். 1 வாரம் 1000 முறை கோகிலம் என என் மனைவி அவளை அழைத்தபடியே இருந்தாள். அவளும் சுணக்கமின்றி ஓடோடி வந்து உதவிகளை செய்தாள். சில நேரம் நாங்கள் சினிமாவிற்கு போகும்போது அவள் வீட்டில் தனியாக இருப்பாள். ஒரு முறை நாங்கள் திருப்பதி போய் வந்தபோது 2 நாட்கள் அவள் மட்டுமே வீட்டில் இருந்தாள். வீடே காலியாக இருந்தாலும் அவள் சமையக்கட்டில் தான் உறங்கினாள். 1 பைசாவை எடுத்து செலவழிக்கவில்லை. சுவையான எந்த உணவையும் சாப்பிடுவதில்லை. ஒரு முறை கோகிலம் சாப்பிடும்போது மறைந்திருந்து பார்த்து கொண்டிருந்தேன். வெறும் சோறு, அதில் கொஞ்சம் தண்ணீர்,
தொட்டுக்கொள்ள ஊறுகா. ஏன் இந்த பெண் இப்படி பிடிவாதமாக இருக்கிறாள் என ஆத்திரமாக வந்தது. என் மனைவியிடம் சொல்லி அவள் விரும்பியது சாப்பிடும்படியாக சொன்னேன். அதை கேட்டு என் மனைவி சொன்னாள், நானும் சொல்லி பார்த்துட்டேன், அவள் கேட்க மாட்டாள். மும்பையிலிருந்து என் மகன் மருமகளும் பேரு பிள்ளைகளும் வந்திருந்த போது கோகிலத்தின் விருந்தை சாப்பிட்டு மயங்கி போனார்கள். தன்னோடு அவளை மும்பைக்கு அழைத்து போய் விடுகிறேன் என மகன் சொல்லிக்கொண்டே இருந்தான். மருமகளும் கூட கூப்பிட்டாள். ஆனால் கோகிலம் மறுத்துவிட்டாள். கோகிலம் எதற்கும் ஆசைப்படவில்லை. பூ வைத்து கொள்ள கூட அவள் விரும்பியதில்லை. கோகிலத்திற்காக நாங்கள் வாங்கி கொடுத்த புடவைகள் எதையும் அவள் கட்டி கொள்ளவில்லை. அப்படியே ஒரு பையில் போட்டு வைத்திருந்தாள். ஒரு நாள் கூட உடல் நலன் இல்லாமல் ஓய்வெடுக்கவோ சலித்து கொள்ளவே இல்லை. யாரை பற்றியும் ஒரு வார்த்தை தவறாக பேசியதில்லை. தன் கஷ்டங்களை சொல்லி புலம்பியதில்லை. இவளைப் போல வேலையால் கிடைப்பது கஷ்டம் என நினைத்து கொண்டேன். ஒரு நாள் கோகிலம் என்னிடம் தயக்கத்துடன் கேட்டாள், நாளைக்கு காலையில் பூந்தமல்லி வரைக்கு போயிட்டு வரேன், அரை நாள் லீவ் வேணும் சார், என்ன வேலை என்று கேட்டேன். பதில் சொல்லவில்லை. பேசாமல் நின்று கொண்டிருந்தாள். கோகிலத்தின் வேலை பிடித்து போகவே அவளுக்கு மாத சம்பளம் 6000 8000 தரலாம் என்ற யோசனையை என் மனைவிதான் சொன்னாள். அதை பற்றி அவளிடம் சொன்னபோது உங்கள் இஷ்டம் என்று மட்டும்தான் சொன்னாள். என்ன பெண்ணிவள், எதற்காக இப்படி பகல் இரவா வேலை செய்கிறாள்? சம்பளத்தை பற்றி பெரிதாக நினைப்பதே இல்லை. சரி போயிட்டு வா என்றேன். டிஃபன் செஞ்சிடும் போதே மதிய சமையலும் சேர்த்து வச்சுட்டு போயிடுறேன், வர்றதுக்கு 3 மணி ஆகிடும் என்றால், அதையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், நீ போயிட்டு வா. அம்மாவுக்கு தைல தேய்ச்சி குளிக்க வைக்கணும், அதை சாயங்காலம் செஞ்சிடலாம். அதெல்லாம் பிரச்சனையே இல்லை கோகிலம் என அனுப்பி வைத்தேன். அவள் மறுநாள் காலை 8 மணிக்கு வெளியே கிளம்பி போனாள். என் வீட்டிற்கு வந்த 6 மாதங்களில் முதன்முறையாக அப்போதான் வெளியே கிளம்பி போயிருக்கிறாள். யாரை பார்க்க போகிறாள், என்ன வேலையாக இருக்கும் என யோசித்து கொண்டிருந்தேன். என் மனைவி கோகிலம் சில சமயம் காசை முடிந்து வைத்து சாமி கும்பிடுவதை கண்டிருப்பதையும் ஒரு வேளை கோவிலுக்கு போய் வரக்கூடும் என்று சொன்னால், கோவிலுக்கு போவதற்கு சொல்லி கொண்டு போகலாம் தானே என்று கேட்டேன். அது அவள் சுபாவம், எதையும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டா என சிரித்தாள் மனைவி. அன்று மாலை கோகிலம் 4 மணிக்கு திரும்பி வந்தாள். அவள் முகம் இறுகி போயிருந்தது. தன்னை நம்பியவர்களை அப்படியே போட்டுவிட்டு போய்விட்டோம் என்பது போல அவள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டாள். வந்த வேகத்தில் அடுப்பை பற்ற வைத்து சுவையான உளுந்துவடையும் காஃபியும் கொடுத்தாள். எங்கே போனால், யாரை பார்த்து வந்தாள் என எதையும் சொல்லிக்கொள்ளவில்லை. மறுநாள் என் மனைவி சொன்னாள், கோகிலா ராத்திரி பூரா அழுதுகிட்டு இருந்தா, கேட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறா, யாராவது செத்து போயிட்டாங்களா என கேட்டேன். தெரியலை, ஆனால் அவளை பார்க்க பாவமாக இருக்கு. கோகிலம் மறுநாள் முதல் இயல்பாகி போனாள். நாங்கள் எதையும் கேட்டுக்கொள்ளவில்லை. 10 நாட்களுக்கு பிறகு ஒரு மதியம் காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டு நான் கதவை திறந்தேன். வாசலில் 30 வயது உள்ள ஒரு ஆள் நின்று கொண்டிருந்தான். என்ன வேணும் என கேட்டேன். எங்கள் அம்மாவை பார்க்கணும் என்றான். உங்கள் அம்மாவா, யாரு என கேட்டேன். கோகிலம் என்றான். நான் உழைச்சி சாப்பிடுகிறேன், உன்னை என்னடா பார்க்கறது, அதான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேனே, இன்னும் என்ன வேணும் என முறைத்தபடி கேட்டாள். எம்மா, நான் செஞ்சது தப்பு தான், அதுக்காக நீ யாரோ வீட்டில் வந்து எதுக்கு வேலை செய்கிற, சும்மா உட்காந்து சாப்பிட்டா கூட 30 வருஷம் சாப்பிடலாம், சொத்தை விற்றுப்பாங்கள, உனக்கு சேர வேண்டியது 2 கோடி வந்திருக்குது, அது உனக்கு தான், அது ஒன்றும் ஏன் பணம் இல்லை, காசு நீ தானே அலையிற, நீயே வச்சு அனுபவி என்றாள் கோகிலம். உனக்கு வேணாமா போ, ஆனால் நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒன்றுன்னா கொல்லி போட நான் தான் வந்தாகணும், அதை மறந்துடாத என்றான் மகன். ஏன், நான் செத்தா இவங்க எடுத்து போட மாட்டாங்களா என கேட்டாள். அதை கேட்டதும் எனக்கு சிலீர் என்றது. அந்த பையன் சொன்னான், உனக்கு காசோட அருமை தெரியலை, 2 கோடியை வேணான்னு சொல்கிற, பெத்த தாயே தான் திரும்ப வந்து நீயே வச்சுக்கன்னு கொடுக்குறேன், வேறு யாராவது இருந்தா முழுங்கி ஏப்ப விட்டுருப்பான், நீயும் வேணா, உன் கோடி ரூபாயும் வேணா, கிளம்பு, இனிமே என்னை தேடிக்கிட்டு இங்கே வந்தா செருப்பாலே அடிப்பேன், போடா என சொல்லிவிட்டு சமையல் அறைக்குள் போய்விட்டாள். அந்த பையன் என்னை முறைத்தபடியே வெளியே போனான். கோகிலம் பேசியது எல்லாம் கேட்டது எனக்கு திகைப்பாக இருந்தது. கோகிலம் வெறும் வேலைக்காரி இல்லை, 2 கோடி பணம் உள்ளவள், அதை விடவும் வசதியாக வாழ்ந்தவள். ஏதோ ஒரு பிடிவாத காரணமாக வீட்டை விட்டு வெளியேறி வந்து வேலைக்காரியாக இருக்கிறாள். கோகிலத்திடம் நாங்கள் எதையும் கேட்டுக்கொள்ளவில்லை. ஆனால் அன்று இரவு அவளாவே வந்து சொன்னார். எங்கள் வீட்டுக்காரரு பெரிய டிராவல்ஸ் வச்சிருந்தாரு, பூந்தமல்லியில் பெரிய வீடு, 4 கார் இருந்துச்சு, நல்லா சம்பாதிச்சு மெயின் ரோட்டில்
ஒரு கல்யாண மண்டபம் கட்டி வாடகைக்கு விட்டிருந்தாரு. பம்மல்ல 2 ஏக்கர் விவசாய நிலம் இருந்துச்சு. எங்கள் வீட்லேயும் ரெண்டு பேர் வேலைக்காரிங்க இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்காரருக்கு தினமும் சாப்பிட ருசியாக இருக்கணும், விதவிதமாக ஆக்கி போடுவேன். திடீர்னு ஒரு நாள் பெங்களூர் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்த அவர் ரோடு ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டாரு என்றார் கோகிலா. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஆயிடுச்சு. என் மகனை என்ன ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு செயற்கை சரியில்லை. 1 வருஷத்துக்குள்ள ஊருப்பட்ட கடன். அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சேன். வந்தவ இன்னும் மோசம். 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிட்டாங்க. அப்புறம் வீட்டு வேலை செஞ்சு பிழைச்சிக்கிட்டு இருக்கேன். எப்படி வாழ்ந்த நாம இப்படி ஆயிட்டோன்னு நினச்சி தான் வெறும் சொத்தை சாப்பிட்றேன். அதுலேயும் உப்பு போடுறது கிடையாது. பெத்து வளர்த்த மகனை அடித்து விரட்டிட்டான். ஆனாலும் மனசு கேட்க மாட்டுது. அவன் நல்லா இருக்கணும் காசை முடிஞ்சு போட்டு சாமி கும்பிடுவேன். எனக்குன்னு யாரும் இல்லை. அதான் இருக்கிற காலத்தை உங்களை மாதிரி யார் வீட்லையாவது ஒட்டிட்டு முடிச்சிடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். முந்தா நாள் பஜாரில் என் மகனை பார்த்தேன். கல்யாண மண்டபத்தை விற்க போகிறான். உன் கையெழுத்து வேணும், பத்திர ஆஃபீஸ்க்கு வந்துருன்னு சொன்னான். அதை போட தான் நேற்று போனேன். 8 கோடி ரூபாய் வந்துச்சு. அதில் ஏன் பங்கு 2 கோடி வச்சுக்கொண்டு கொடுத்தான். உன் பிச்சை காசு எனக்கு வேணா போன்னு உதறிட்டு வந்துட்டேன். நான் செஞ்சது சரிதானா சார்? எனக்கு அவள் பேசியது கேட்க மனதில் பாரம் ஏறியது, தொண்டை வலித்தது. இதை முன்னாடியே சொல்லி இருக்கலாம்ல. வசதியாக இருந்த ஆளை யாரை வேலைக்கு வச்சுக்குவா? அதுக்கா ஏன் வீட்டு வேலை செஞ்சு கஷ்டப்படுற? அந்த பணத்தை வாங்கி பேங்கில் போட்டுக்கிட்டு காலாயிட்டுக்கிட்டு வாழலாம்ல என கேட்டாள் என் மனைவி. நம்மளால் அப்படி வாழ முடியாதுமா. நமக்கெல்லாம் உழைச்சி சாப்பிடணும். அது அனாமத்தாக வந்த பணம். அதை வச்சிருந்தா 1000 பிரச்சனை கூட வரும். அந்த கர்மம் எனக்கு வேணாம். சோறு போகிறதுக்கு நீங்கள் இருக்கிறீங்க. படுக்க இடம் இருக்குது. இது போதுமா? அவள் சொல்வது உண்மை. ஆனால் இவளை போன்ற துணிவும் மன உறுதியும் எங்களுக்கு இருக்குமா என யோசனையாக இருந்தது. என் மனைவி அவளிடம் திரும்ப பணம் பற்றி சொல்லி கொண்டிருந்தா. கோகிலம் அது தன்னுடைய பணம் இல்லை, தன்னை பெற்ற மகனை ஏமாற்றிய பிறகு யாரையும் நம்ப தயாராக இல்லை என உறுதியாக சொல்லி கொண்டிருந்தாள். சரி, அவள் இஷ்டம். எப்போது போல அவள் இந்த வீட்டில் இருக்கலாம். இனி அவளுக்கு எந்த ஆலோசனையும் சொல்ல மாட்டோம் என நாங்கள் முடிவு செய்தோம். மறுநாள் விடிய காலையில் நாங்கள் எழுந்து வந்தபோது கோகிலம் சமையல் அறையில் இல்லை. சிறிய கடிதம் மட்டும் இருந்தது. அன்புமிக்க நடராஜன் ஐயா, அம்மாவிற்கு இத்தனை நாட்கள் எனக்கு சாப்பாடு போட்டு தங்க இடம் கொடுத்ததுக்கு நன்றி. நான் யார் என்று தெரிந்த பிறகு முன்பு போல் என்னை வேலை செய்ய சொல்ல உங்களுக்கு மனம் வராது. ஒவ்வொரு முறை என்னை பார்க்கும்போதும் 2 கோடி ரூபாய் உங்கள் நினைவில் வந்து போகும். அது எனக்கும் சிரமம், உங்களுக்கும் சிரமம். ஆகவே வேறு ஊருக்கு வேலைக்கு போகிறேன். இதுவரை நீங்கள் சேர்த்து வைத்து உள்ள என் சம்பள பணத்தை அம்பத்தூரில் உள்ள அனாதை காப்பகத்திற்கு கொடுத்து விடவும் அம்மாவிற்கு தைரியம் தேர்த்து விட முடியாமல் போய்விடுகிறதே என்று மட்டும்தான் எனக்கு கவலை. என் சாப்பாடு உங்கள் இருவருக்கும் பிடித்திருந்தது என்பது மகிழ்ச்சி. பலசரக்கு கடைக்காரன் 26 ரூபாய் பாக்கி தர வேண்டும். பால் பாக்கெட் 1 கூடுதலாக போட வேண்டும். உங்கள் இருவரின் நினைவாக ஒரே ஒரு டம்ளரை எடுத்து போகிறேன். அதில் தண்ணீர் குடிக்கும் போதெல்லாம் உங்களை நினைத்து கொள்வேன். உங்கள் வேலைக்காரி கோகிலம் என எழுதியிருந்தாள். அந்த கடிதத்தை படித்து முடித்தவுடன் வேதனை பீறிட்டு என் மனைவி படித்துவிட்டு வாய்விட்டு அரட்டினாள். நமக்கு தான் புத்தி இல்லை. ஆளை பார்த்து தப்பாக எடை போட்டுட்டோம். விதவிதமா நமக்கு சமைச்சு போட்டு கவனிச்சிட்டா. அவளுக்கு நம்ம ஒன்றுமே பண்ணலை. இந்த பாவத்துக்கு என்ன பரிகாரம் பண்ண போகிறோம் சொல்லுங்க? எனக்கும் என்ன செய்வதென தெரியவில்லை. சமயக்கட்டின் ஓரம் நாங்கள் கொடுத்த புது புடவைகள் அத்தனையும் ஒரு பையில் அப்படியே இருந்தன. அதை கையில் எடுத்து பார்த்தபோது என் மனைவி கதறி அழுது விட்டாள்.